தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னன், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர் என பல முகங்களைக் கொண்ட கே. பாக்யராஜ் அவர்கள் 1953 ஜனவரி 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவிலில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே சினிமா மீது கொண்ட ஆர்வம் அவரை திரைப்படத் துறைக்கு அழைத்துச் சென்றது. ஆரம்பத்தில் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய அவர் பின்னர் தனது தனித்துவமான கதை, திரைக்கதை மற்றும் வசனங்களால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார். 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பிறகு அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், சின்ன வீடு, சுந்தர காண்டம் உள்ளிட்ட பல வெற்றி படைப்புகளை வழங்கினார். குடும்ப உணர்வுகள், நகைச்சுவை மற்றும் எளிமையான வாழ்க்கை கதைகளை மக்களின் மனதில் பதியும் வகையில் திரையில் கொண்டு வந்தவர் பாக்யராஜ். அதனால் அவரை ரசிகர்கள் அன்போடு திரைக்கதை மன்னன் என்று அழைத்தனர். நடிகராகவும், இயக்குனராகவும், திரைக்கதை ஆசிரியராகவும் தமிழ் சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றும் மறக்க முடியாதது. இந்நிலையில் பாக்யராஜ் அவர்கள் காலமானார் என்ற செய்தி தமிழ் திரையுலகிற்கும் அவரது ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியையும் ஆழ்ந்த துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறோம். அவரது குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், ரசிகர்களுக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் படைத்த கலை படைப்புகள் என்றும் ரசிகர்களின் நினைவில் நிலைத்திருக்கும்.